சாப்பிட்டாரு கேட்டா இளங்காவது வந்து அருமையா சாப்பிட்டீங்க. இளங்கா விட்டு அருமையான சாப்பாடு. உன் ஃப்ரெண்டு அங்க இருந்தா பார்த்தா இல்லையா? போனது பச்சுடா என்னடா வேலை பாரியா? என் தங்கச்சி வந்துச்சா? என் தங்கச்சி வயசுக்கு வந்து தங்கச்சி வந்துச்சான்னா வேகமா போகுது. அண்ணன் வந்து அருமான பஸ் போ. மாதவா ஏதோ அட எதிரே போங்க. அண்ணா அண்ணா வன 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 உட்கார் 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 அப்படி உட்கார் அப்படி உட்கார் அப்படி உட்கார். அட எய் போ போ. அட வா வா வன 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 உட்கார் உட்கார் உட்கார். சௌதா அம்மாடி சௌதா. அட அட சாமி ஏந்து போ ஏந்து போ. அண்ணா வன 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 உட்கார் 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 உட்கார். அண்ணா அண்ணா நாம உன் நாட்டுக்கால புடிச்சு தெருநாய் தலைமை புடிச்சுட்டாரா வெளியா? அவனுக்கு என்னன்னா தேடி போகுது? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வாங்கி தந்த பையன் வாட்சி இப்படியே கட்டிட்டு கிடக்குற பையன். அவன் ஒரு பொண்ணு பார்த்துருந்தானே அது மாதிரி அவனுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி இப்படி வச்சிருக்கணும்னு தெரியும். அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உக்காருண்ணா நீ உக்காருண்ணா. ஏமா நீலாம் ஒண்ணுமா? ஆமா சாணி அதிகமா இருக்காது. ஆட்டு சாணி மொழி வச்சிருப்பாங்க. சாணி மாதிரி வந்து உட்கார உனக்கு எதனா இருக்குதா இல்லையா? எப்பேற்பட்ட ஆடையா போறணும் ராஜாங்க நீங்க ராஜா. அது ஆடை எவ்வளவு அப்படி ஆட்டு சாணி வந்து உட்கார உனக்கு எதனா இருக்குதா இல்லையா? அதனால ஒரு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் உட்கார வைக்கிறாங்க. மனக்காடு உட்காருண்ணா. டேய் டேய் வேலாயுதம் கோழி பைடா வேலாயுதம் ஐயா மனக்கட்டி கொண்டு வந்து பொண்ணு கட்டி சாப்பிடலான்னு. ஆமா ஜாதிடா அது பேரு நின்னுக்கு நேர்ந்து பல்ல பல்ல அந்த பச்சை பல்ல காரத்தா சாமியார் கம்முன்னு நீ நீ உட்காரு உட்காருண்ணா. ஒரு கட்டியார் பாரு. அர்த்தம் போடுவாங்க வேணா உட்காருண்ணா உட்காருண்ணா. ஏமா நான் சொல்லுண்ணா எப்படி வாங்குறா? இன்னைக்கு இப்படி சொல்லுண்ணா இப்ப சொல்லுண்ணா. நல்லா இருக்கிறண்ணா எப்படி வாங்குறா? நல்லா இருக்கிற நீ எப்படி நக்கற? சுகத்தோடு அங்க நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சுகத்தோடு எங்க மறுப்புள்ள அத்திய பாக்கணும் ஒரே கால் நின்று நடக்குது. இன்னொரு கால் வாங்கி போயிடுது. ஏய் அத்திய பாக்கணும். கேட்டு போய் என்ன கேட்க சொல்ல போறேன். எங்க கேட்க வந்தா ஏமா நீ அந்த நேற்று கேள்வி உட்காந்து அங்க கேட்குறியா? என்ன கேட்க வந்தாங்க நான் கேட்டாங்க போய் நடா கடிச்சே உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் ஆம்னா முன்னாடிமா. நீ என்ன சொன்ன? ஆம்னா முன்னாடி கணவன் மாணவி அம்மா தாலி அடக்கா அண்ணன் தங்கை. அண்ணன் தங்கை டேய் டேய் வேல் பையா அண்ணன் தங்கை. பயன்படுத்த முடியும். அவன் வாங்கி தந்துற பையன் அவன் வாசி முடியா கட்டி நடக்கிற பையன் அவங்க நீ ஒரு ஆள் வந்து நம்ம 100 நான் பையனா? ஆமா கட்டியார் வந்து எடுத்துடும். ஆமா இப்ப தூக்கிட்டு பாரு. அண்ணா நீ ஒரே ஆள் வந்துக்கிறிய உங்க அண்ணன் 100 பேர் வந்தது எப்படி வந்திருக்கா? மொத்த பேர் அல்லறி போட்டு இருப்பாங்க அல்லறி போட்டு இருப்பாங்க. மொத்த பேர் வரலாமா? மொத்த பேர் வந்தா சமாளிக்க முடியாது. அட பாவி பெண்ணுக்கு எல்லாம் ஒரு கும்பலா ஏமா மொத்த பேர் வந்து சமாளிக்க முடியும். ஒரு ஆளா வந்தா உன்னால சமாளிக்க முடியும். எதுக்கு மாட்டு கொடுத்துட்டியே? ஏமா அவங்க அதை உண்ணா உன் நாட்டத்தில் எதற்காக வந்திருக்கிறேன்? நீ எதுக்கு நான் வந்த? பெண் வேண்டுமா? எது வேண்டாரு எனக்கு யாரு ஒரு ஏக்கர் ஆண்டு வாட்டலான்னு வந்தாரு. ஏக்கர் பாருமா மூஞ்சி வச்சுக்கிங்க. என் குழந்தை அடே என் குடல்ரா இது. ஆமா குடல். அட போன நீ. ஆமா இதுக்கான நீ வந்த நீ ஒரு காக்கா மாதிரி ஒரு கடிதா சேர்த்துட்டு வந்தா நான் பொண்ணு கூட்டியாந்து அங்க கூட்டி வச்சுட்டு வந்துட்டு இருப்பேன்னு. ஆடோ போன அப்படி சொல்லிட்டு வச்சாங்களா? கூட்டி வச்சாங்களா? டேய் டேய் தேவடியால பாத்து பையா கூட்டு இல்ல யாரு நான் போய் அங்க வந்து ஆளா போடான்னு பாரு. என் குடல்ரா. ஆமா ஏமா பெண் வேண்டுமா? கொடுக்கறேன்னா உனக்கு கொடுக்காத யாரு கொடுக்க போறா? கண்டிப்பா கொடுக்கறேன். தாமம் கொடுமா இப்ப கொடுக்கறேன். இவ்வளவு அழகா நேது இருக்கும் கரை சேலை வெத்தலை பாக்கு உக்காரு. அதுக்குதான் உங்க இருண்ணா எல்லா இடத்துல உங்களுக்கு திருத்த முடியும். இருண்ணா என்ன சாமி மாதவா எங்க சாமியார் எங்க போனாரு? எங்க போனாரு அந்த சாமியாரு? எங்க சாமியார் வந்தாரு? சாமியார் எங்க போனாரு? ஏதோ போனாரு தெரியலையா? மகாராஜா
மகாராஜா நான் ஓ சொல்ல மறந்துக்காரன் அவர் மிருதங்கார கதை ஒரு கதையா நீங்க வாங்க இவ்வளவு நாள் கேட்டீங்க இந்தா பெண்ணு குடு நீ வாங்கிக்கோ. இது வந்து பேனம் ஆனா உங்க அம்மா தண்ணி கொத்தா இருக்கும் இது பேனம் இது பேர் என்ன சொல்லுவா இப்ப என்ன சொல்லு பெண்ணு இப்ப என்ன சொல்லு கிடையாது அது இங்கிலீஷ் தாங்க எழுத்தாணி கொண்டு எழுத வேண்டும் எழுது கொள்ற பாவி அதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு படிக்க எதுவும் பண்ண முடியாது போ நீ படிக்க வச்சுதான் அப்போ உன்னை கையில் பிடிக்க முடியாது 1ஆம் கிளாஸ்ல 9 வருஷம் இருந்தாங்க 9 வருஷம் பண்ணேன் நான் வாங்க வச்சிங்க போயா ஏன்னா வந்த வேலை பாரு போட்டு தரணுமா இருந்தா அந்த சாமியார் எங்க போனாரு தெரியலையா? நான் கொடுக்குறேன்னா அப்ப டேய் என்ன வேணாயா நான் அப்ப சொல்ல ஆமா. என் நகைச்சாடு அப்ப நான் போயிருந்தேன் நீ அப்பவே உங்க தங்கச்சாடு போய் நேரம் வேலை நேரம் வெளிய வந்துருவா எழுது நேத்துக்கு வேலை முடிச்சு போயிருக்கா எப்படியோ தாமலை வாங்கி எப்படியோ தாமரை மாத்திட்டு சொல்றது எங்க அண்ணன் ஆமா ஏங்க இங்க வா தபாரு அவன வந்து உக்காந்துக்கிற ஏண்டி இன்னும் பெண்ணே கொடுக்கல அதுக்குள்ள என்ன கொண்டாந்து வாசிக்குடிக்கு வெளியே தள்ளுற இன்னும் பெண்ணு கொடுத்தா எங்க இது என்ன ஆகும் அட்ரஸ் இந்த பெருசு சுடுவீங்களா எதுக்கு உலகத்துக்கு சீர்வாசா இப்பயே வா கூட சொல்ல பாத்துக்கலாம் தபாருண்ணா நீ எதுவும் பேசக்கூடாது நீ அந்த சாமியார் நான் சொல்றதுதான் மொத்தமே அவர் இல்ல நிப்பாரு உட்காரு உன்னை பேகரமா எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் எனக்கு அதான் சொல்றேன் ஏங்க தாமரை மாத்திரம் மாதிரி மாத்து ஏங்க என்ன சொல்ற தாமரை மாத்திரம் மாதிரி மாத்துங்க கொடுத்தா அனுப்பிச்சிடலாம் ஏன் ஏமாத்தி அனுப்பு ஏமாத்துறாரு பாருமா இருந்த நான் கேக்குறேன் என்னங்க நாங்க பெரிய சம்பந்தங்க ஐயோ என்ன எப்படி எப்படி போங்க நீங்க அறிவற்றவளே அவர் கோயிச்சுக்கிட்டு போறேன் ஏன் வெறுமன இருக்கின்றாய் மாத்தேன் ஏன் மாத்தேன் நானே மாத்த சுத்தடி கால ஊதி மாட்டீங்க மாத்து ஏன் நிக்கிற பொறுமையா கை வை இது தாங்க என்ன மாத்திரி குடுக்குறீங்களா இல்லையா மாத்திரம் கல்யாணமா இன்னும் என்ன தழக்கம் போங்க ஆமா இவன் நல்ல ஒருத்தமா சொல்லி எதுவும் பண்ண மாட்டான் மறைக்கூடாது அர்த்தம் விடுவேன் இவரு அரகத்திலே மாதவா தாமரை மாத்தணுமா ஆமா இது நல்ல நேரம் உனக்கு பார்க்க தெரியுமா இதுனா அருமையான நேரம் பாப்பமா சொல்லுப்பா மார்கழி மாசம் வச்சிடலாம் ஒரு கல்யாணமா மார்கழி மாசம் வைப்பாங்க பாஞ்சா நாள் பொண்ணு போகுது இரு நானே சொல்றேன் அண்ணா அச்சையா மூலமா கொள்ளும் நீங்கள் கீதை பட்சமாய் கொள்ளுங்கள் ஐயா துரியோதன மகாராஜனே என் மனைவி சொல்லும் வார்த்தை பட்சமாய் நீங்கள் பட்சமாய் கொள்ளுங்கள் சத்தியம் நிச்சயம் போற்றிவள் மைதானுக்கு அண்ணா இருந்த வானா அட வானா நீ எதுக்கு போற இப்ப வானா என்ன சொன்னாரு இப்படி வா இருட்டுல போய் நிக்காது இப்படி வாங்கண்ணா யார் சொன்னது யாரு ஆமா ஆமா யார் சொன்னது ஏங்க நீங்க என்ன சொன்ன பார்த்து பொம்பளைன்னு சொன்னீங்களாமே ஆமா சொன்னேன் ஏன் சொன்னது கேக்குறேன் அது நான் சொன்னேன் அதான ஏன் சொன்னேன் சொல்லு அட ஏனா இப்படி வாங்க நீ இருட்டுல போய் நிக்க திருட மாதிரி இருக்கிற அவர் ஏன் இப்படி போறான்னு எனக்கு கேளு ஏன் மீதி என்ன நீங்க வாங்கல ரெண்டு பேரும் நீ வா நோ இங்க வானா அந்த காவல்கார வாங்கி தொண்டு போய் பேச்சு கேட்காது நீ வான்ற மாதவன் வாங்கி சொன்னா என்ன ஆமா நீ தான் நிறைய இருக்க மாட்டோவா 80,000 சொத்துக்காரன் தெரியுமா
இருண்ணா, நீ வேணா நான் கேக்குறேன் வேணா. ஏங்க என்ன சொன்னீங்க? ஒரு கொஸ்டின் போறாரு எங்க அண்ணன். கொள்ளுங்க சத்தியம் நிச்சயம் பார்த்திபன் மைந்தனுக்கு. ஏன் சொன்னீங்க? நான் கேக்குறேன். மாமா என்ன சொன்ன? பார்த்திபன் மைந்தனுக்கு. அது நான் சொன்னேன். சரியா போச்சு வா. ஏயா இருடா. ஏயா மாப்பிள்ளை மாத்திட்டியா? இப்ப பார்த்திபன் கதை எடுத்தது யாரு? இப்ப நீ சொன்னியா? அது நான் சொன்னேன். யோ ஏயா பார் என்றால் இந்த புவி உலகம், இந்த பாறை ஆளக்கூடிய பார் அதிபராக விளங்கும் உன்னுடைய மைந்தனுக்கு தருகிறேன் என்று மறைபொருளா நான் சொல்றேன். பார் அதிபன் மைந்தனுக்கு. நீ அப்படி சொன்னியா? நான் பேசுறேன் உனக்கு மூளை வளைச்சு கப்பி. ஆடாங்கோ. சரி ஏமா அதுதான் இந்த காவல்காரன் பேச்சு கேட்காது என்ன. நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சுருதி அண்ணா சுருதி சேர்வாரோடவா சுக்கிரவாரம் அன்றைக்கு மாலை சுடலாம். ஆஹா துரியோதன மகாராஜனே, மாமா என் மனைவி உரைத்த வண்ணம் மாலை சூட்டாலா என் மகள் சுந்தரியாலை சொல்லவி மன்னனுக்கு. அட பாவி அண்ணா வாணா. மொத்தம் இந்த காவல்கார பையனால வருது. ஏண்டா வேலை இங்க வா. என் கண்ணு ஆயிட்டு போற. அண்ணா வாணா அவங்க அதே விடுவா. அவ மொத்தத்துமே கோண கூத்தாரியா யாரு? அபிமன் யாரு? யாரு யாரு? ஏய் ஆயில் நல்ல வாதி வராடா. அண்ணா இங்க வா. அவராண்டு போய் கேட்கல வா. ஏங்க பெரிய தாமரம் போதா பெரிய சம்பந்தம் போது சாமி வந்து கேக்குறேன். ஐயா மாமா எதற்காக உங்களுக்கு கோபம்? மாலை சுட்டலாம் எங்கள் சுந்தரியாலை சொல்லாம மன்னனுக்கேன்றீங்க. ஆமா பொண்ணு அபிமன் யாரு? மகாலட்சுமி. ஐயா துரியோதன மகாராஜனே, சேவகன் மாப்பிள்ளை மாத்திட்டீங்களா? ஆமா நாங்க மாத்திட்டு மாப்பிள்ளைய. ஆமா ஏம்பா இப்ப அபிமன்னன் கதையை இந்த சபையில யாரு எடுத்தாங்க? அது நான் சொன்னேன். யோ தொல்லென்றால் இந்த பாராகி பூ உலகம். இந்த பூ உலகத்தினமாக தொல் அதிபராக விளங்கக்கூடியவர் நீர். உன் அருமை மைந்தருக்கு தொல்லபி மன்னருக்கு. அடி அப்படி சொல்ல வந்தியாடி? ஆமா இந்த கட்டியார் போய் மொத்தம் மாத்தி போறாமா? சொன்னேன். சரி இவருக்கு பிறகு யாருப்பா இந்த நாட்டால போறது? இவரு அப்புறம் யார்? அவருடைய மகன். அவங்க மகன் தொல்லபி. ஒரு வேளை திடீர்னு ஏதோ ஆகி போச்சு வச்சுக்க. அழகு படைத்த அந்த லக்கண குமாரனுக்கு நான் தருகிறேன். திடீர்னு செத்துட்டாருன்னு வச்சுக்க. நான் இவன் இந்த கல்யாணம் அப்பதான் நல்ல கதையா சொல்ல மாட்டாரு. மகாலட்சுமி எங்க அவர் வந்து வெகு நேரம் ஏமாத்தி அனுப்பு. அங்க இது கதையை பாரு நீ சும்மா ஆடி என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லி பண்ணாரு? அது கவனிச்சாதான் நீ இப்படி போ. அங்க போய் தாம்பலம் வாங்க. எப்போ வெத்தல் வாங்க ஐயா. தாம்பலம் மாத்தலாம். ஏன்னா குழந்தைடைய ஜாதகம் பார்த்தா தாம்பலம் மாத்தணும். உனக்கு தெரியுமா? அப்படி ஆரோட்டமா சொல்லு. இப்ப நான் கை வைக்காத நிலைமையில இருக்கிறேன். கைய வச்சுட்டா ரணங்களமா மாறி போடும். சொல்லு சொல்லு. ஒரு காவல்கார போய் நீ என்ன மரியாதை உனக்கு? ஆரோட்டமா சொல்றா. என்ன பண்ணிக்கிற? கொடுத்தா அப்படியே மொத்த மேல கோடி போடும். முள்ள தலையாய்த்தான் நானு. முள்ள தலையாய்த்துனா தலையாய்த்தா இல்ல எழுத்து லக்கு. ஆமா குழந்தை பேருக்கு தெரியுமா? சுந்தரி. பத்தியா குழந்தை பேர் சூ. ஆமா லக்கு. லக். சரி பரவாயில்ல. சரி அதோட பரவாயில்ல. ஒரு அரடம் பாரு. பொருத்தல எப்படி இருக்குதுன்னு பாரு. கடகம். கடகம். கடகம் தெரியுமா? மீன். நதியா? நண்டா. சரிதான். கல்லு அடிக்கத்துமானா? 2 மொன்னன்றது 3 மொன்ன அடிச்சு ராசி ராசி பலன். சொல்லப்பா. அது ஒரு ராசி. மிதனம். மிதனம் தெரியுமா? பாம்பு.
பாம்பு அமிதுன்னா நான் சும்மா சொன்னேன் இவன் ஆமான்னுவான். கம்மியாடிக்கு போறது பையன் இது தொலை உங்களை வச்சு கூத்தாடிக்கிற மாதிரி நாங்களும் இது தொலை மகாராஜா எது தோலை? இது தொலை துளம் இது தொலை நான் சொல்லணும் நீ சொல்லணும் அப்ப பாத்து சொல்லலாம் இது விருச்சிகம். சரி கடகம், சிம்மம், மேஷம், ரிஷபம். அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. கடகம் கும்பம் காரு ராசிலாம் சொல்லக்கூடாது தெரிஞ்சு வரைக்கும் தான் சொல்லணும். டாயின்னு சொல்லவே எனக்கு கோவம் வருது. நீ சொல்லுப்பா. காவல்காரா பாருப்பா இந்த கல்யாணம் விருச்சிகம். டேய் விருச்சிக ராசி. நீ வாசாடா விருச்சிகம். விருச்சிக ராசியில திருமணம் பண்ணணும். இப்படி திரும்பி எத்தனை பொறுத்துங்க இது பாரு மகாராஜா 9 பொறுத்து சரி கிடையாது. ஐயோ கைத்து பொறுத்து இல்ல. தட்சிணை வச்சு வைக்கிறீங்களா? எதுக்கு? ஜாதகமாக என்ன இது தட்சிணை இல்லாத வேலை நடக்க ஆமா இல்ல சரிப்பா கண்டிப்பா வைக்கிறோம். மகாராஜா வயிற்று போறது கரெக்டா இருக்குது. கைத்து போறது சரி கிடையாது. டேய் டேய் கைத்து போறது இல்லாத எப்படி? அப்புறம் வயிற்று பொறுத்துக்கு போக முடியும். ஆமா மணிகண்டு போன இது போச்சு கைத்து போறது வயிற்று போறதுமா பாத்துட்டியா? மணிகண்டு போன இது பூசிங்க. ஆமா அவன் மணி சொல்லிட்டு உன் மணி ஆனாயிட்டுன்னு போட போறான். அவனை புடிச்சு விடு. பேசி ஐயோ 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 அண்ணா இவங்க அண்ணா தாமரை மாத்த நம்ம பேசுறோம். அருமையா போச்சு கூடி போச்சு வேலையை மாத்து. சரி வெத்தலை பாக்க வாங்க போ. நீ வாங்கல நோ 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 ஏமா யாரா வாய்ந்த அர்த்தம் யாரா மாத்திரமா குடுமா. ஆமா யாரு நல்லவங்க இவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் அனுபவம் ஜாஸ்தியா. சரி எங்கன்னா போ வாங்க சீக்கிரமா. டைம் ஆகுது போடா குடுமா. ஏம்பா யோசிக்காத அம்மா யார் வச்சு ராத்திரி பாக்கு ஓ ரெண்டுமே கட்சிங்க ரெண்டுமா நேத்து கேடு 3000 பேர் ஓடுங்க. வெத்தலை ஆளமா தானேப்பா இது வெத்தலை வாங்க வாங்கறதுக்கு மாய 4000 வைக்கலாமா? மகாராஜா யாரு 9 வைக்கலாமா 4000 வைக்கலாமா? சமம் பண்ணல. 10 ரூபாய் ரெண்டு வை. போறதானே நாளைக்கு எப்படி ஆறது கூத்து? நான் எப்படி சொல்ல வேண்டும்? அங்க சாப்பிட்டுமே அதே மாதிரி சொல்லு. உனக்கு என்ன கிதாலே இதுக்கு முன்னாடி போட்டி அவரை மாத்து போய்க்கிறியா? இல்லப்பா அப்பா போய்க்கிறாரா? அவரு போயிருப்பாரு. அப்பா எப்படி போவாரு? அவர் இருவி அவரும் மாறது இல்ல. ரெண்டு கணிக்கிற நான் தான் எல்லாத்துக்கும் மாத்துறேன். சரி மாத்த பாரு தன் தோல் வாய் வச்சு நம்ம கலகலன்னு பேசி நடக்கிற கையில வச்சுக்கோ. பொண்ணு உனது பெண் எனது. ஏமா குடுண்ணா. பொண்ணு உணாது பெண் எனது. இப்ப நான் என்ன சொல்லணும்? பெண் உனது பொன் எனது. பெண் உனது பொன் எனது. மாத்து 3 வாட்டி மாத்துங்க. ஏமா பொண்ணு உணது பெண் எனது. பொண்ணு உனது பெண் எனது. வாய் வச்சு காலில் போட்டியா மகாராஜா? வாய் வச்சு காலில் போட்டு ஒரு தாமரை மாத்தமுன்னா ஐயோ 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 வாயில சேதாடே இது நல்ல விஷயம் இது டே தாம மாத்திட்டீங்களா? இல்ல இரு அண்ணா இன்னும் கொஞ்சம் கணக்கு வந்தா ஓஞ்சி போடும். பொண்ணு உனது பெண் உனது பொண்ணு எனது. அங்கே பெட்ரோல் டீசல் ஆகி போச்சா பெட்ரோல் ஆகி போச்சா அது நிக்க போகுது. அண்ணா இவர் நான் போயிட்டா சரிண்ணா. யாருன்னா எதுனா வேணுமா கல்யாணம் இங்க இங்க நடக்கணுமா இல்ல அஸ்திரபுரத்துல? கல்யாணம் இங்கதான் நடக்கணும். இங்க துவாரகாபுரியில் தான் நடக்கணும். சரிமா இவர் மொத்த செலவு உங்களுக்கு தானே. மகாராஜா போனவனே அவுத்துக்கறி ஒரு லோடு அனுப்பு. எதுக்குப்பா? ஆமா அவுத்துக்கறி எதுக்கு? காரியம் பண்றதுக்கு. இல்லம்மா கல்யாணத்துக்கு ஆடு மாட்டா ஓட்டு மாட்டீங்களா நீங்க? ஆமா ஆமாண்ணா ஒரு வாரத்துல 16 நாளைக்கு இவங்களுக்கு அவன் சொல்றது உண்மைதானா? கல்யாணம் 16 நாளைக்கு நாங்க வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமா? மகாராஜா அவுத்துக்கறி சொன்ன அதுக்கப்புறம் வேற என்ன கட்டியா? சரிமா அவுத்துக்கறி ஒரு லோடு இறப்பட்ட ஒரு லோடு யாரும் யாராச்சும் கொண்டு போறேன்னா மகாராஜா மனப்பொங்கல் வைக்கலாம் அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் வைக்கணும். மனப்பொங்கல் வைக்கணும். சரி எனக்கு மட்டும் 2 பிளாட் செட்டு. கிழக்கு நடி போறேனா மகாராஜா பிளாட் செட்டு. அண்ணா நான் சொல்றது நல்லா கேட்டு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறியா இல்லையோ? எனக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டா ஒரு 150,000 உங்க இதுல மாட்டி போறோமா? அதான வேற எதுவும் இல்லண்ணா. இந்த ஊரு கரை இந்த ஊரு ஏரி கரை எவ்வளவு பெருசுக்குது? அதே பெரிய அகலம் இருக்கணும் கரை. நல்லா இவ்வளவு அகலம் இருக்கணும். கரை பட்டு போடுவேன். ஆமா நான் மொத்தம் செடு 25 லட்சத்துல ஒரு புடவை போமா உனக்கு? பத்திரிக்கை நல்லா போட்டுனா கல்யாணத்து சார்ந்த மனமாட்டில பொண்ணு நீயா இல்ல திருவிழா அப்படி இருக்கா? டக்குனு மாப்பிள்ள உண்மையா கூட காட்டுற மாதிரி இருக்கும்.
டேய் டேய் பொண்ணு கச்சால வராது உச்சந்தாங்க போறீங்க. தவறுனா எல்லா செலவும் உங்களுக்கு தான். ஆனா பத்திரிகையில வந்து கன்னிகாதான பத்திரிகை நாங்க பண்ற மாதிரி தான் பண்ணணும். சாப்பாடு காப்பாடு மொத்தம் உங்களுக்கு தான். அண்ணா தவறுனா இடையில வந்து எவ்வளவு போனாலும் தெரியாதுன்னா அப்புறம் நீங்க நான் போயிட்டேனா அந்த சாமியார் துணி கிணி எடுக்காத. 4 மீட்டர் காடை எடுத்துக்கோ. அண்ணா கீசு குத்துறாரு போதும். கஞ்சி போடாது காணாம அவர் சமயம் சுத்தி அப்படியே பத்திரி கிடப்பாரு. இல்ல பிள்ளையார் கூட குத்துருமா அது அது ஏதோ ஒண்ணு துணி நான் போயிட்டேனா நான் போயிடுறேன். அண்ணா தவறுனா ஓ அண்ணா முக்கியமாந்து விட்டேனா எங்க மரும் புள்ளிய 16 நாளுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தா என்ன நாளுங்க வைக்கணும்னா நீ அனுப்ப சொல்ல எப்படி பண்ண தெரியாது. நான் என்ன நாளுங்க வச்சு மயமாத்து தண்ணியா அண்ணா தவிர நான் போயிட்டேன். அதான் போயிடுறேன். அண்ணா தவறுனா மொத்தம் எங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தா மொத்தம் வாத்திகாரெல்லாம் சொல்லிருந்தா மத்த பேருக்கு சொல்றோமா. ஆமா 4 மோளம் பெரிய மோளமே இருக்கும். கேரளா மாலம் கேரளா மாலம் நீ போற செய்யு என் கைத்துல கொலை கொலையா தொங்கணும்னா அப்படி அப்படியே தொங்கணும். என் குழந்தைக்கு போற நகைடா 6 நெகிழ்ச்சி போடும் போது பெரிய இடம் தவறுனா நான் வந்து போயிடுறேன் முடியாதா சீக்கிரமா வந்துரு மகனுக்காரே வந்துரு மருதன் கேள என் பொண்ணு கேளா வந்துரு நான் போயிடுறேன் வரமாட்டோம் அந்த புள்ளியார் கோயில இருந்து பிள்ளையார் கோயில் அவன் கோயப்படுவாமா நீ போய் நான் போய் வரேன். அந்த சாவி கொடுத்தவர் இந்த அகல இருக்கா இந்த பஸ் இவன் கை முன்னாடி போயிருக்கா இந்த சுமவழியா இருக்காரு எந்த பஸ் செய்யுதோ அதான் அவ்வளவு அகலத்துல வாங்கி பாருமோ நான் போயிட்டேனா போயாமா அதான் சொல்றேன். புரியல என்னப்பா பண்றான். அண்ணா தவறு ஐயோ தவறுனா நம்ம நான் ஒரே ஒரு பொண்ணு பார்த்தேன்னா ஏதோ மறந்துடுது இல்லண்ணா நான் ஒரே தன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். நம்ம ஒண்ணு பத்து வச்சுக்கிறோம் ஒண்ணு பத்து வச்சுருக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா இருக்குது. அவன் 3-4 பேர் வச்சுக்கிறான். அவன் என்ன பண்ணுவானோ இந்த பிச்சைக்கார பையனா ஏன்னா 1-3 பேர் வச்சுக்கிறான். அவன் சொன்ன என்ன அப்படி கிடையாதுங்க. நான் 80,000 சொத்துக்காரன். நான் போயிட்டேன்னா போயிடுறேன். பாத்தீங்க நம்ம குடுக்குறதுக்கு அந்த மணி கட்டுறதுக்கு 3வது பொண்ணு தானே சொல்லிக்கிறாங்களா கம்பெனி போறா. ஆமா உனக்கு பிறந்த 4வது பொண்ணு தான் பிறக்க போகுது. நான் போயிடுறேன். தோல் சொன்னாலே பையன் போமா சமயத்துக்களை விட்டு பாத்தீங்க அதான் சொல்றேன். எனக்கு எப்படி அதே எல்லாம் சொல்லி அனுப்புறேன் வேண்டும் பாட்டுக்கு 4 பேருக்கு பால் வைக்கலாம்.
மாமா கடையில் பார்ப்போம் மடலுடன் நேரும் காட்சியா இதை கண்டு தேவர்களும் கை கொட்டி நகை தீட காட்சியா ஐயா இன்னும் நீங்கள் அஸ்தினாபுரம் செல்லவில்லையோ? இல்ல மாமா ஆமா இருந்தாலும் தாங்கள் ஐயா துரியோதன மகாராஜனே, மங்கை லட்சுமிக்கும் எனக்கும் பிறந்த சுந்தரியாளுக்கென்று என் அருமை மனைவி மாற்றி விட்டிருக்கிறாள் தாம்பலத்தை. என் கரத்தால் ஒரு தாம்பலத்தை பெற்று சென்று இன்னொரு பெண் எங்கன்னு கேட்டா நான் என்ன பத்தி சொல்ல முடியும்? ஒரே பெண்ணு குண்டா போதும், உங்க கரத்தா ஒரு தாம்பலம். ஆமா சரி, என் பேர்ல உனக்கு சந்தேகம் நம்ப முடியல மாமா. என்ன நேரத்துல கூட்டு தெரிய மாட்டுது. சாரி, உன் கூட பிள்ளைக்கே தரம் போய் வா. அவங்க ஓடி போட அப்புறம் வாங்கி வந்தா ஒரு கருத்துக்கு நான் வருவேன் பாடகோலியா. போக மாட்டான்டா அவன், நீ போக மாட்டான். நீ எதுக்கு நண்டு பிடிக்கும் துறைக்கு அந்த பக்கமா அந்த பக்கம் என்னருமை மகளுடைய திருமணம் விமர்சையாக நடக்க வேண்டும். இது கண்ணனுடைய மகள் திருமணமாய் என்று உலகத்தோர் விழிக்க வேண்டும். ஆதலால் என் அருமை மனைவி தாம்பலத்தை மாற்றிவிட்டால் நானும் மாற்றிருக்கிறேன். என் சுந்தரி கேட்ட மணவாளன், என் சுந்தரி கேட்ட மணவாளன், அழகாளன் குணவாளன் அவன் துழங்காபி மன்னாரே சீலை சுந்தரி கேட்ட மணவாளனே. எந்த சுந்தரி கேட்ட மணவாளன், அழகாளன் தனுவாளன் அவள் துழங்காபி மன்னாரே சீலை சுந்தரி கேட்ட மணவாளன். மாதவை மதியில்லானுடைய மைந்தனுக்கு என் மகளை நான் ஒருபோதும் தரமாட்டேன். அவன் ஒரு சமயத்திலே அவமானம் அடைந்தான். என் அருமை தங்கையை பெண் கட்டி என் அண்ணாயிடத்திலே தாம்பலத்தை பற்றி சென்றார் விதுர மகாராஜா. அப்பொழுதே அவன் அவமானம் அடைந்தான். அது மறந்து விட்டார் போலும். சாரி, இந்த மதியில் நான் தனக்கு ஒருபோதும் என் அருமை மகளை மனம் செய்ய எனக்கு ஒருபோதும் இடம் தராது என்ன. ஆதலால் என் மனைவி மாற்றிய தாம்பலம் மாற்றியதாக இருக்கட்டும். என் மங்கை லட்சுமிக்கு துரியோதன மகாராஜாவுக்கு பிள்ளைக்கு தரணும் ஒரு எண்ணம். ஆனால் எனக்கோ என் தங்கை பிள்ளை அபிமன்யுக்கு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். என்னுடைய மகளுடைய எண்ணம் யார் மீது இருக்கிறது என்பது என் மகள் அப்படி இல்லை. ஆனால் அவர் யாரை நினைத்திருக்கிறார் அறிய வேண்டும். ஆனால் பாங்கி மார்களோடு பக்குவமாக விளையாடி இருக்கும் என் மகளுக்கு யாம் எப்படி பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அதன் பிறகு சொல்லலாம். புறப்படு போகலாம்.